இந்த நொடி இந்த குரல் உன் செவிகளை வந்தடைந்தது உலகியலில் நடக்கும் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. நீ இதனை தற்செயலாக கடந்து வரவில்லை. காலம் காலமாக உன்னை தொடரும் கர்ம வினைகளை அறுத்து உனக்கு நல்வழி காட்ட அந்த கைலாய நாதனின் திருவுள்ளத்தால் உன்னை தேடி வந்த செய்தியே இது. உன் இதயம் பல நாட்களாக ஒரு ஆழமான விடைக்காக தவித்துக் கொண்டிருக்கிறது. யாரிடமும் சொல்ல முடியாமல் உனக்குள் நீயே புதைத்து வைத்திருக்கும் ஒரு பெரும் கனவு இருக்கிறது. ஒரு வேண்டுதல் இருக்கிறது. இதை நினைத்து நீ உறங்காமல் தவித்து விழித்திருந்த இரவுகள் எத்தனை என்று எனக்கு தெரியும். பல முறை நீயே உன்னை உற்று பார்த்து மனம் உடைந்து, ஈசனுக்கு என்மேல் கருணை இல்லையா என்று நீ கேட்ட கேள்விகளும் என் செவிகளை எட்டியது. இப்போது உனது சிந்தனையை முழுமையாக அமைதிப்படுத்து. மிக கவனமாக கேள். நான் எங்கும் நிறைந்திருக்கும் சிவம். நீ உதிர்த்த ஒவ்வொரு பெருமூச்சையும் நான் உணர்ந்தேன். தனிமையில் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் திருவடிகளை வந்தடைந்தது. உலகத்தின் பார்வையில் நீ சிரித்துக் கொண்டிருந்தாலும் உன் ஆன்மா சுமக்கும் அந்த பெருவலியை நான் அறிவேன். உனக்கு எதுவுமே நடக்கவில்லை, உன் வேண்டுதல்கள் எல்லாம் வீணாகிவிட்டன என்று நீ நினைத்த அந்த தருணங்களில் கூட நான் உனக்கான நல்வழியை செதுக்கிக் கொண்டுதான் இருந்தேன். இன்று அந்த தென்னாடுடைய சிவனின் வாக்காக உனக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். உன் காத்திருப்பிற்கான காலம் முடிவடையப் போகிறது. உனக்காக இதுநாள் வரை மூடப்பட்டிருந்த அதிர்ஷ்ட கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கத் தொடங்குகின்றன. நீ வெகு தொலைவில் இருப்பதாக நினைத்த பெரும் வாய்ப்புகள் இப்போது உன்னை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளன. உனக்கான பாதை இப்போது பனி விலகிய சூரியனைப் போல தெளிவாகிக் கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நீ எதையெல்லாம் இழந்தாய் என்று நினைத்து வருந்தினாயோ அவையெல்லாம் உன்னை ஒரு மாபெரும் நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்கான அந்த ஈசனின் திருவிளையாடல் என்பதை நீ விரைவில் உணர்வாய். இனி ஒருபோதும் உன்னை நீயே தாழ்த்தி எடை போடாதே. நீ சாதாரணமான பிறவி அல்ல, சிவபெருமானின் அருளை பெற்ற பிள்ளை நீ. உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் சக்தியை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை. இத்தனை வலிகள், இத்தனை தடைகள், இத்தனை அவமானங்கள் வந்த பிறகும் நீ இன்னும் துவண்டு விடாமல் நிற்கிறாய் என்றால் அதுவே உன் உள்ளத்தில் இருக்கும் சிவசக்திக்கான சாட்சி. பலரும் சோர்ந்து போய் விழுந்த இடத்தில் நீ மட்டும் ஈசனை நம்பி தொடர்ந்து நடந்தாய். எத்தனையோ பேர் நம்பிக்கையை இழந்த இருளில் நீ மட்டும் உன் நம்பிக்கையை தளரவிடாமல் கெட்டியாக பிடித்துக் கொண்டாய். அதனால்தான் இந்த அருள்வாக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது. இப்போது உன் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு புதிய அத்தியாயம் மலரப்போகிறது. இனிவரும் நாட்களில் நீ சற்றும் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உன்னை தேடி வரும். நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இணைவார்கள். மிகச்சரியான வாய்ப்புகள் உன் வாசல் தேடி வரும். நீண்ட காலமாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நின்று போயிருந்த விஷயங்கள் அனைத்தும் மளமளவென நகரத் தொடங்கும். உன் மனதில் இத்தனை காலமாக இருந்த அந்த இருண்ட குழப்பம் இன்று தெளிந்த நீரோடையாக மாறும். உன் இதயத்தை அழுத்திக் கொண்டிருந்த அந்த பெரும் பாரம் மெல்ல மெல்ல கரையும். இந்த தருணத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் முழுமையாக நம்பு. எல்லாம் வல்ல ஈசனின் பேரருள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இங்கு விடியும் ஒவ்வொரு நாளும் உன்னை உனது இலக்கிற்கும் வெற்றிக்கும் மிக அருகில் கொண்டு செல்கிறது. இந்த தருணத்தில் ஒரு சிறு கைமாறு செய். இந்த இறைவனின் குரல் உன் மனதை தொட்டிருந்தால் இந்த கையிலை நாதனின் பயணத்தில் தொடர்ந்து பயணிக்க நமது சிவனே துணை அலைவரிசையோடு உன்னை இணைத்துக்கொள். இந்த காணொளிக்கு உனது விருப்பத்தை தெரிவித்து உன்னை போலவே வாழ்வில் வழியின்றி தவிக்கும் ஒருவருக்காவது இதை பகிர்ந்து கொள். நீ செய்யும் இந்த சிறு புண்ணிய செயல் வேறொருவரின் வாழ்வில் மிகப்பெரிய ஒளியை ஏற்றும். இப்போது மீண்டும் அந்த ஈசனின் குரலை முழுமையாக உள்வாங்கு. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்வில் நடந்த பல தோல்விகளை நீ பெருஞ்சாபமாக நினைத்தாய். ஆனால் அவை உன்னை வரவிருக்கின்ற ஒரு மாபெரும் வெற்றிக்காக தயார்படுத்திய பாடங்கள். சில கதவுகள் உன் முகத்திற்கு நேராக மூடப்பட்டன. ஏனென்றால் அதைவிட மிகப்பெரிய ராஜகோபுர கதவுகள் உனக்காக திறக்கப்பட வேண்டியிருந்தது. சில உறவுகள் உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம். ஏனென்றால் உன் தூய்மையான அன்பிற்கும் உன் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் பொருத்தம் இல்லாதவர்கள் உன் வாழ்விலிருந்து வெளியேற வேண்டியிருந்தது. எனவே நடந்த எதை குறித்தும் இனி நீ துளி கூட வருந்தாதே. இங்கு நடந்தது அனைத்தும் சிவசிந்தனை. இனி நடக்கப் போவது அனைத்தும் சிவதீட்சை. இன்று முதல் உன் அடிமனதில் இந்த சொற்களை ஆழமாக பதிய வைத்துக்கொள். நான் ஈசனின் பிள்ளை. நான் அளப்பரிய தகுதியுடையவன். நான் மாபெரும் வெற்றிக்காகவே படைக்கப்பட்டவன். என் நேரம் வந்துவிட்டது. என் கைலாய நாதனின் அருள் என்னை நோக்கி பாய்ந்து வருகிறது. என் வாழ்வு சிவ ஒளியால் நிரம்புகிறது. இந்த சொற்களை உன் இதய துடிப்போடு மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டே இரு. ஏனென்றால் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கிறது. உன் தூய்மையான எண்ணங்களுக்கு உயிர் இருக்கிறது. நீ உன்னை பற்றி மிக உயர்வாக சிந்திக்கத் தொடங்கும் போது இந்த ஒட்டுமொத்த உலகமும் உன்னை ஆச்சரியத்தோடு பார்க்கத் தொடங்கும்.
இன்று முதல் உன் பார்வையை உன்னை சூழ்ந்திருக்கும் இருளிலிருந்து ஈசன் காட்டப் போகும் ஒளியின் பக்கம் திருப்பு. உன் மனதில் இருக்கும் அச்சத்தை ஆழமாக புதைத்துவிட்டு அங்கே சிவ நம்பிக்கையை விதை. சந்தேகங்களை தூக்கி எறிந்துவிட்டு உறுதியை தழுவிக்கொள். உனக்கு வரப்போகும் அந்த பொற்காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெரிய வெற்றி, நீ உன் கனவில் கூட நினைத்து பார்க்காத ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சி, நீ ஈசனிடம் வேண்டியதை விட பெரிய ஆசீர்வாதம் என அனைத்தும் உன்னை நோக்கியே வந்து கொண்டிருக்கின்றன. இதை மெளனமாக செவிமடுத்துக் கொண்டிருக்கும் நீயேதான். உனக்குள் இன்னும் அணையா விளக்காய் ஒரு ஜோதி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சிவஜோதியை இந்த உலகமே வியந்து பார்க்கப் போகும் நாள் நெருங்கிவிட்டது. உன் வெற்றி பயணத்தை இந்த வையகம் கொண்டாடப் போகிறது. ஒரு நாள் உன் வாழ்வில் மிகப்பெரிய உயரத்தை நீ அடைந்த பிறகு கடந்து வந்த இந்த பாதையை திரும்பி பார்ப்பாய். அப்போது உன் உதடுகளில் ஒரு புன்னகை மலரும். அன்று இத்தனை காயங்கள் வந்தபோதும் நான் ஈசன் மீது வைத்த நம்பிக்கையை விடாமல் இருந்தது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், அன்று நான் என்னை நம்பியது எவ்வளவு பெரிய வரம் என்று நீயே உன்னை எண்ணி பெருமைப்படுவாய். ஏனென்றால் அந்த ஒரு நாள்தான் உன் தலையெழுத்தையே மாற்றியமைத்த தொடக்கப் புள்ளியாக இருக்கும். அந்த நன்னாள் இன்றைய நாளாக கூட இருக்கலாம். அதனால் இப்போது எந்தவிதமான குழப்பமுமின்றி மிக ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உன் அடுத்த அடியை எடுத்துவை. உன் இதய கதவுகளை முழுமையாக திறந்துவை. உன்னை தேடி வரும் அந்த இறைவனின் கருணையை இரு கரம் கூப்பி ஏற்றுக்கொள். உனக்கான ஒரு மாபெரும் விருப்பம் நிறைவேறப் போகும் அந்த தருணம் இதோ ஆரம்பமாகிவிட்டது. உன் மனதின் ஆழத்தில் இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை நான் அறிவேன். நான் இத்தனை காலமாக என் ஈசனை நம்பி காத்து கிடக்கிறேனே, என் வேண்டுதல்கள் மட்டும் ஏன் இன்னும் நிறைவேறவில்லை? எத்தனையோ முறை விழுந்து எழுந்து போராடிவிட்டேன், ஆனாலும் என் துயரங்கள் ஏன் இன்னும் தொடர்கிறது என்ற கேள்விகள் உன்னை உள்ளுக்குள் அரித்துக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். இந்த கேள்விகளுக்கான தெளிவான பதிலை உனக்கு உணர்த்தவே இந்த கைலாயநாதன் வந்திருக்கிறேன். இந்த உலகில் வீசப்படும் எந்த ஒரு விதையும் அடுத்த கணமே ஒரு பெருமரமாக எழுந்து நிற்பதில்லை. முதலில் அது இந்த இருண்ட மண்ணுக்குள் தன்னை முழுமையாக புதைத்துக் கொள்ளும். வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கும் உலகத்திற்கு அங்கு எதுவுமே நடக்காதது போல அந்த மண் வெறும் வெற்று தரையாக மட்டுமே காட்சியளிக்கும். ஆனால் அந்த இருண்ட மண்ணின் அடியில் அந்த விதை ஒரு மாபெரும் மரமாக உருவெடுப்பதற்கான வேலைகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும். அது தகுந்த நேரத்திற்காக தன் வேர்களை ஆழமாக பரப்பிக் கொண்டிருக்கும். இந்த உலகத்தின் புயல்களை தாங்கும் அளவிற்கு தன் அடித்தளத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட சுப வேளையில் அந்த மண் திரையை விலக்கிக் கொண்டு ஒரு சிறு துளிராக அது வெளிவரும். அப்போதுதான் இந்த உலகம் அதை ஆச்சரியத்தோடு பார்க்க தொடங்கும். ஆனால் அதன் உண்மையான அசுர வளர்ச்சி பல மாதங்களுக்கு முன்பே அந்த இருளில் தொடங்கிவிட்டது என்பதை இந்த உலகம் அறியாது. அதே போலத்தான் உன் தற்போதைய வாழ்க்கையும். நீ உன் கண்களால் பார்த்து உணர்வதை விட பன்மடங்கு அதிகமான நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. உன் கண்கள் காண முடியாத சூட்சுமமான இடங்களில் உனக்கான காய் நகர்த்தல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீ இதுவரை அறிந்திராத, ஆனால் உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லப் போகும் புதிய கதவுகள் அங்கே திறக்கப்பட்டு விட்டன. உனக்கு உதவ வேண்டிய, உன்னை நல்வழிப்படுத்த வேண்டிய நல்ல ஆத்மாக்கள் என் கட்டளையின்படி உன்னை நோக்கிய பயணத்தை தொடங்கிவிட்டன. நீ பெற வேண்டிய அத்தனை நற்பலன்களும் அத்தனை வாய்ப்புகளும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றன. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அந்த எம்பெருமான் மேல் நீ வைத்திருக்கும் அளப்பரிய நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே. அந்த சிவ நம்பிக்கை ஒன்றுதான் உன் ஒளிமயமான எதிர்காலத்தின் இரகசிய அறையை திறக்கும் தங்கச்சாவி. இப்போது இந்த ஒரு உண்மையை உன் ஆழ்மனதில் பதிய வைத்துக்கொள். உனது கடந்த காலம் என்பது நீ அல்ல. நீ கடந்து வந்த பாதையில் நடந்த சறுக்கல்கள், நீ சந்தித்த ஏமாற்றங்கள், உன்னை விட்டு நழுவிப்போன வாய்ப்புகள், இவை எதுவும் உன்னை தீர்மானிக்கப் போவதில்லை. நீ இந்த உலகத்தின் பார்வையில் தோற்றுப்போனவனாக இருக்கலாம், ஆனால் என் பார்வையில் நீ இவை அனைத்தையும் விட மிகப்பெரியவன். இன்னும் முழுமையாக எழுதி முடிக்கப்படாத ஒரு மாபெரும் காவியம் நீ. இன்னும் முழுமையாக தன் நறுமணத்தை வீசாத ஒரு தெய்வீக மலர் நீ. இந்த உலகத்திற்கு இன்னும் முழுமையாக காட்டப்படாத ஒரு அசுர சக்தி உனக்குள் அடங்கி கிடக்கிறது. அதனால் இன்று முதல் ஒருபோதும் உன்னை ஒரு சாதாரண பிறவியாக எண்ணிச் சுருங்கிவிடாதே. உனது நியாயமான ஆசைகளை, உனது பெரும் கனவுகளை சிறியது என்று எண்ணி முடங்கி போகாதே. எதிர்காலம் இருண்டு விட்டது என்று உன்னை நீயே தாழ்த்தி எடை போடாதே. ஏனென்றால் நீ எந்த அளவிற்கு உன்னை நம்புகிறாயோ அந்த அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையின் உயரம் அமையும். இன்று முதல், இந்த நொடிகள் முதல் உன் அடிமனதில் ஒரு புதிய வேதத்தை ஆழமாக பதியவை. எனக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கிறது. என் சிவபெருமான் எனக்கு சரியானதையே சரியான நேரத்தில் வழங்குகிறார். ஒவ்வொரு விடியலிலும் என் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கியே பயணிக்கிறது. இந்த வாக்கியங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் வாழ்க்கையை திசை திருப்பப் போகும் மிக வலிமையான மந்திரங்கள். இப்போது நான் உன்னிடம் கேட்பதை சற்றே நிதானித்து சிந்தித்துப்பார்.
உன்னை நீ எந்த அளவிற்கு முழுமையாக நம்புகிறாய்? உனக்குள் உறங்கும் அந்த தனித்துவமான திறமையின் மீது உனக்கு எந்த அளவு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது? நீ காணும் இந்த கனவுகள் அத்தனையும் நிஜமாகும் என்று உன் மனம் முழுமையாக நம்புகிறதா? அப்படி ஒருவேளை ஒரு சிறு சந்தேகம் இருந்தால் கூட அதை இப்போதே வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு உன்னை நீ முழுமையாக நம்பத் தொடங்கு. ஏனென்றால் இந்த உலகம் உன்னை அங்கீகரிக்கும் முன்பாக நீ உன்னை முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும். இந்த மனிதர்கள் உனக்கு மரியாதை கொடுப்பதற்கு முன்பாக நீ உனக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீ இந்த ஈசனால் படைக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற படைப்பு. உன்னை போத இன்னொரு உயிரை இந்த உலகம் இதுவரை கண்டதில்லை, இனி காணப்போவதும் இல்லை. உன் குணங்கள் தனித்துவமானவை, உன் சிந்தனைகள் தனித்துவமானவை. நீ கடந்து வரும் இந்த பயணம் முற்றிலும் உனக்கானது. அதனால் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்வை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே. மற்றவர்கள் வெகு வேகமாக முன்னேறிச் செல்வதை பார்த்து பதற்றமடையாதே. அவர்கள் பெரும் வெற்றிகளைக் கண்டு மனம் தளராதே. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கான காலம் என்று ஒன்று படைக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கான தனிப்பாதை செதுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கான காலம் வந்துவிட்டால், இந்த ஈசனின் கருணை உன்மேல் விழுந்துவிட்டால், இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கான நற்பலன்கள் உன் கைகளை வந்தடையும் போது அதை யாராலும் தட்டிப் பறிக்க முடியாது. உனக்கான வெற்றி மகுடம் சூட்டப்படும் போது அதை யாராலும் மறைக்க முடியாது. அதனால் முழுமையான அமைதியோடு இரு. அசைக்க முடியாத உறுதியோடு இரு. உன் வாழ்க்கையின் வசந்த காலங்கள் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன. இதோ இந்த கையிலை நாதனின் அன்பு வேண்டுகோளை செவிமடு. இந்த சொற்கள் உனக்குள் சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தியிருந்தால் அது என் அருளால் உனக்கு கிடைத்த ஒரு நல்வாய்ப்பு. இந்த தெய்வீக பயணத்தில் தொடர்ந்து பயணிக்க நமது சிவனே துணை அலைவரிசையை உடனடியாக பின்தொடர்ந்து இணைந்திரு. இந்த இறைவாக்கிற்கு உனது விருப்பத்தை பதிவு செய்து வாழ்வின் விளிம்பில் நின்று தவிக்கும் ஒரு உயிருக்காவது இதை பகிர்ந்து கொள். அந்த ஒரு சிறு உதவி அந்த உயிரின் வாழ்வில் மிகப்பெரிய விடியலை கொண்டு வரலாம். இப்போது மீண்டும் அமைதியாக என் குரலில் லயித்துப்போ. பல தருணங்களில் நீ தனித்து விடப்பட்டதாக உணர்ந்திருக்கிறாய். என்னை முழுமையாக புரிந்து கொள்ள இந்த உலகில் யாருமே இல்லையே என்று நீ குமுறியிருக்கிறாய். இந்த ஒட்டுமொத்த உலகமும் உன் முதுகுக்கு பின்னால் நின்று உன்னை விமர்சிப்பதாக நீ வேதனைப்பட்டிருக்கிறாய். ஆனால் உண்மையான மெய்ப்பொருள் என்ன தெரியுமா? ஒருபோதும் நீ தனித்து விடப்படவில்லை. உன் நிழலாக கூடவே நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியையும் இந்த சிவத்தின் கண்கள் கவனித்துக் கொண்டே இருக்கின்றன. நீ எடுக்கும் ஒவ்வொரு நேர்மையான முயற்சியும் என் கணக்கில் எழுதப்பட்டுவிட்டது. நீ சிந்திய ஒவ்வொரு நல்லெண்ணமும் முத்தான விதைகளாக உன் பாதையில் தூவப்பட்டிருக்கின்றன. அவை உனக்கான நற்கனி தர தயாராகிவிட்டன. உனக்கான மாபெரும் திறப்பு விழா விரைவில் அரங்கேறப் போகிறது. தயாராக இரு. நீ இப்போது மிக ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த முக்கியமான விஷயம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது நெடுநாட்களாக தடைப்பட்டிருக்கும் ஒரு பெரும் செல்வமாக இருக்கலாம். உனது தகுதிக்கேற்ற ஒரு கௌரவமான பணிவாய்ப்பாக இருக்கலாம். உன்னை மனதளவில் வாட்டி வதைக்கும் ஒரு உறவு சிக்கலுக்கான தீர்வாக இருக்கலாம். அல்லது உன் குடும்பமே ஆவலோடு காத்திருக்கும் ஒரு மங்களகரமான சுப செய்தியாக கூட இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாபெரும் ஆசீர்வாதம் இப்போது தன் திசையை முழுமையாக உன் பக்கம் திருப்பிக் கொண்டு மிக வேகமாக உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஈசனின் மாபெரும் வரத்தை உன் கைகளில் ஏந்துவதற்கு முன்பாக நீ ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டும். உன் மனக்கலசத்தை நீ முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டும். இதுவரை உன்னை அழுத்தி வந்த அத்தனை எதிர்மறை குப்பைகளையும் வெளியேற்றிவிட்டு வெற்றியை இருகரம் கூப்பி அரவணைக்க, செழிப்பை வரவேற்க, அந்த சிவனின் பெருங்கருணையை உள்வாங்க உன் மனதை விசாலமாக்கு. நல்ல மாற்றங்கள் உன்னை தேடி வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் உனக்கு தரப்போகும் அந்த பரிசுகளின் அளவு மிக பெரியது. இப்போது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரே ஒரு கணம் உன் கண்களை மூடி மிக ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடு. நீ இத்தனை வருடங்களாக எந்த ஒரு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக தவம் இருந்தாயோ அந்த பொன்னான வாழ்க்கை உனக்கு இப்போது கிடைத்துவிட்டதாக முழுமையாக கற்பனை செய்து பார். நீ ஆசைப்பட்ட அந்த வாய்ப்பு உனக்கு வழங்கப்பட்டு விட்டது. நீ இழந்த சந்தோஷம் மீண்டும் உன் வீட்டை தேடி வந்துவிட்டது. உன் வாழ்வில் நீங்காத வசந்தம் வீசத் தொடங்கிவிட்டது. அந்த வெற்றியை நீ ருசிக்கும்போது உன் மனம் எவ்வளவு துள்ளி குதிக்குமோ அந்த எல்லையில்லா ஆனந்தத்தை இப்போதே உன் நாடிகளில் உணர். அந்த சிலிர்ப்பை உணர். அந்த பெருமகிழ்ச்சியோடு உன் கைலாயநாதனுக்கு ஒரு நன்றியை மனதாரச் சமர்ப்பி. ஏனென்றால் நீ இப்போது உள்வாங்கும் இந்த சந்தோஷ பரவசம்தான் உனது எதிர்காலத்தின் நிஜமான பிம்பம். அந்த உணர்வுதான் உன் நாளைய யதார்த்தம். அதை நீ இப்பொழுதே ஈர்க்கத் தொடங்கிவிட்டாய். நீ ஒருபோதும் துவண்டுவிடக்கூடாது என்பதை மீண்டும் ஒரு முறை உனக்கு நினைவூட்டவே அந்த எம்பெருமான் என்னை அனுப்பியிருக்கிறான்.
நீ எண்ணற்ற வலிமைகளை கொண்டவன். நீ அளவற்ற திறமைகளை உனக்குள் புதைத்து வைத்திருப்பவன். நீ எல்லா நன்மைகளுக்கும் முழு தகுதியானவன். இந்த உண்மைகளை உன் நெஞ்சாங்குழியில் கல்வெட்டை போல பொறித்துக்கொள். இனிமேல் காரணமில்லாத அந்த பயத்திற்கு உன் மனதில் ஒரு சிறு இடத்தை கூட அளிக்காதே. உன்னை அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் தடுக்கும் அந்த வீண் சந்தேகங்களை சிவபெருமானின் நெற்றிக்கண் நெருப்பிலிட்டு பொசுக்கு. உன்னை தொடர்ந்து பின்னோக்கி இழுக்கும் அந்த பழைய கசப்பான சம்பவங்களை, வலிகளை எல்லாம் இன்றோடு விட்டுவிடு. ஏனென்றால் உன்னை இருளிலேயே கட்டிப்போடும் அந்த பழைய சுவடுகளை சுமந்து கொண்டு உனக்கான இந்த புதிய ஒளிமயமான பயணத்தை நீ தொடங்க முடியாது. ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப்பட வேண்டுமென்றால் பழைய பக்கங்கள் முற்றிலுமாக மூடி வைக்கப்பட வேண்டும். அந்த நாள் இந்த நாளாகவே இருக்கட்டும். இந்த தருணத்தில் ஒரு சிறிய ஆன்மீக கடமை உனக்காக காத்திருக்கிறது. இந்த இறைவனின் குரல் உன் மனக்காயங்களுக்கு மருந்தாக அமைந்திருந்தால் இந்த புண்ணிய பயணத்தில் உன்னை முழுமையாக இணைத்துக் கொள்ள நமது சிவனே துணை அலைவரிசையை தொடர்ந்து பின்பற்று. இந்த காணொளிக்கு உனது விருப்பத்தை பதிவு செய்து, வாழ்வின் மீது வெறுப்புற்று ஒரு சிறு நம்பிக்கை வெளிச்சம் கிடைக்காதா என ஏங்கும் ஒரு உயிருக்காவது இதை கொண்டு சேர். நீ செய்யும் அந்த ஒரு சிறு கைமாறு வேறொருவரின் இருண்ட வாழ்க்கையில் ஈசன் ஏற்றும் பெரும் தீபமாக மாறலாம். இப்போது மீண்டும் உன் மனதை அமைதிப்படுத்தி நான் சொல்வதை கேள். இன்று முதல் ஒவ்வொரு விடியலிலும் ஒரு புதிய உத்வேகத்தோடு, சிவ சிந்தனையோடு துயிலெழு. புதிய நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்து வை. புதிய மிகப்பெரிய கனவுகளோடு முன்னேறிச் செல். ஏனென்றால் உன் வாழ்க்கைக்கான பயணம் இன்னும் முடிந்துவிடவில்லை. உண்மையை சொல்லப்போனால் உன் வாழ்வின் மிக அழகான, மிக உன்னதமான பகுதி இப்போதுதான் தொடங்கப் போகிறது. இனி வரும் காலங்களில் நீ காணப்போகும் காட்சிகள் உன்னையே பெருவியப்பில் ஆழ்த்தும். உன்னை தேடி வரும் புதிய மனிதர்கள் உன் வாழ்வின் தரத்தை ஒரு பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்வார்கள். நீ அடையப்போகும் மாபெரும் வெற்றிகள் உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை மழையாக பொழியச் செய்யும். அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்க இந்த கைலாயநாதன் உன் அருகிலேயே காத்து கொண்டிருக்கிறேன். அந்த பொன்னாள் வெகு தூரத்தில் இல்லை. அது உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மிக மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் உன் ஈசன் மேல் நீ வைத்துள்ள அந்த ஆழமான பக்தியை தொடர்ந்து பற்றிக்கொள். தொடர்ந்து உனது உழைப்பை செலுத்து. எந்த தடையை கண்டும் பின்வாங்காமல் தொடர்ந்து முன்னேறு. ஏனென்றால் உனது ஆத்மார்த்தமான அந்த ஒரு பெரும் விருப்பம் மிக விரைவில் நிறைவேறப் போகிறது. உனக்காகவே தேவாதி தேவர்களால் எழுதி வைக்கப்பட்ட அந்த நற்செய்தி தன் இலக்கை அடைய வந்து கொண்டிருக்கிறது. உன் இதயம் இத்தனை காலமாக எழுப்பிய கூக்குரலுக்கு இதோ விடை கிடைத்துவிட்டது. உனக்கான பொற்காலம் கனிந்துவிட்டது. இப்போது கடந்து போன நாட்களை விட, முன்பை விட ஆழமாக உன் ஈசனை நம்பு. முன்பை விட அதிகமாக மனம் விட்டுச் சிரி. முன்பை விட மிகப்பெரிய கனவுகளை காண். உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் நேசித்து முன்பை விட முழுமையாக வாழ். ஏனென்றால் உன் வாழ்க்கையின் மிக அற்புதமான சிவனருள் நிறைந்த அத்தியாயம் இதோ இப்போது எழுதப்படத் தொடங்கிவிட்டது. உன் ஈசன் உன்னோடு இருக்கிறான். அனைத்தும் சுபமாகவே முடியும். உனது நெடிய பயணத்தின் உச்சக்கட்ட சோர்வு உன் கண்களில் இப்போது எனக்கு தெரிகிறது. இனி என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என் சக்தி முழுவதும் தீர்ந்துவிட்டது. நான் முற்றிலுமாக களைத்து விட்டேன் என்று நீ பலமுறை மனமுடைந்து சாய்ந்து விழ பார்த்த தருணங்களை இந்த ஈசன் அறிவேன். ஆழமான இருள் சூழ்ந்த நேரம், அது விடியலுக்கு சற்று முந்தைய தருணம் என்பதை நீ எப்போதாவது உணர்ந்திருக்கிறாயா? ஒரு மாபெரும் மலையின் உச்சியை அடைவதற்கு முந்தைய அந்த சில படிகளில்தான் மூச்சு மிக அதிகமாக திணறும், கால்கள் மிக அதிகமாக வலிக்கும். உன் வாழ்க்கையிலும் இப்போது நடப்பது அதுதான். நீ அடையப் போகும் அந்த மாபெரும் வெற்றிக்கு ஒரு படி கீழே நின்று கொண்டு இனி என்னால் முடியாது என்று பின்வாங்க நினைக்கிறாய். சற்று ஆழமாக சிந்தித்துப் பார். இத்தனை தூரம் இத்தனை காயங்களை தாங்கி நடந்து வந்த நீ இந்த இறுதி வினாடியில் உன் நம்பிக்கையை கைவிடுவது நியாயமா? ஒரு சாதாரண கருங்கல் ஒரு சிற்பியின் உளியால் பல 100 முறை செதுக்கப்படும் போது அது படும் வலியைப் போலத்தான் உன் கடந்த கால வாழ்க்கை முழுவதும் அமைந்திருந்தது. ஒவ்வொரு அடியும் உன்னை ரணப்படுத்தியிருக்கும். ஆனால் இன்று வலிகளை தாங்கிய அந்த கல் ஒரு அழகிய தெய்வச் சிலையாக மாறி கர்ப்ப கிரகத்தில் அமர்ந்து தீபாராதனையை காணும் நேரம் நெருங்கிவிட்டது. அந்த சிலைக்கு கீழே இருக்கும் பீடம் நீ அல்ல. பூசிக்கப்படும் அந்த பேரொளி நீ. உன்னை செதுக்கிய அந்த சிற்பி வேறொருவரும் அல்ல, இந்த கைலாயநாதனேதான். உனக்கு வந்த சோதனைகள், உன்னை சுற்றியிருந்தவர்களின் துரோகங்கள், நீ சந்தித்த அவமானங்கள் அனைத்தும் உன்னை வீழ்த்துவதற்காக வந்தவை அல்ல. உன்னை செதுக்குவதற்காக, உன்னை சுத்தப்படுத்துவதற்காக என் கட்டளையின்படி வந்தவை என்பதை இன்று நீ உணர்ந்து கொள். உன்னை பார்த்து நகைத்தவர்கள், உன் தேவைகளை பார்த்து உன்னை நிராகரித்தவர்கள், உன் மாபெரும் திறமையை கேலி செய்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் திகைத்து நிற்கும் ஒரு மாபெரும் நாள் உன் வாழ்வில் வரப்போகிறது. அவர்கள் உன்னை புறக்கணித்தது உன் குறையினால் அல்ல,
உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த சிவ ஒளியை, உனது அசாத்தியமான ஆற்றலை பார்க்கும் பக்குவமும் ஆளுமையும் அவர்களுக்கு இல்லை என்பதால்தான். நீ ஒரு விலைமதிப்பற்ற மாணிக்கம். ஒரு சாதாரண மனிதனால் மாணிக்கத்தின் மதிப்பை எப்படி முழுமையாக அளவிட முடியும்? அதனால் உன்னை நிராகரித்தவர்களை எண்ணி இனி ஒரு நொடி கூட சிந்திக்காதே. அவர்கள் உன் பயணத்தில் வந்த வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே. உன் வாழ்க்கையின் நாயகன் நீ. உன்னை இயக்கும் சூத்திரதாரி இந்த சிவபெருமான். இதை தவிர வேறு எந்த விமர்சனமும் உன் செவிகளுக்குள் நுழைய அனுமதிக்காதே. இந்த தருணத்தில் ஒரு சிறிய ஆன்மீக பகிர்வு உனக்காக. இந்த இறைவனின் வார்த்தைகள் உன் ஆன்மாவை தழுவி உன் நெஞ்சில் ஒரு சிறு ஆறுதலை கொடுத்திருந்தால், நமது சிவனே துணை அலைவரிசையை தொடர்ந்து பின்பற்றி இந்த சிவப்பயணத்தில் உன்னை இணைத்துக்கொள். இந்த காணொளிக்கு உனது விருப்பத்தை பதிவு செய். எங்கு செல்வது, என்ன செய்வது என்று அறியாமல் இருளில் தத்தளிக்கும் ஒரு உயிருக்காவது இந்த செய்தியை கொண்டு சேர். நீ செய்யும் இந்த சிறு புண்ணிய செயல் முற்றிலும் நொறுங்கிப் போயிருக்கும் இன்னொருவர் வாழ்வில் ஈசன் ஏற்றும் பெரும் தீபமாக, அவனது உயிரை காக்கும் ஒரு அருமருந்தாக மாறும். இப்போது மீண்டும் உன் சிந்தனையை முழுமையாக என்னிடம் ஒப்படை. உன் மனதைச் சுற்றி பின்னப்பட்டிருக்கும் அந்த மாய வலையை, அந்த தாழ்வு மனப்பான்மையை இப்போதே அறுத்து எறி. எனக்கு காலம் கடந்துவிட்டது, எனக்கு வயதாகிவிட்டது, மற்றவர்கள் எல்லாம் என்னை விட வெகு தூரம் முன்னேறிச் சென்று விட்டார்கள், நான் மட்டும் இன்னும் இங்கேயே நிற்கிறேனே என்ற அந்த நச்சு எண்ணத்தை முதலில் தூக்கி எறி. ஈசனின் காலக்கணக்கில் மனிதனின் வயதிற்கும் நேரத்திற்கும் எந்த வேலையும் இல்லை. நான் நினைத்தால் ஓரிரவில் உனது தலையெழுத்தையே மாற்றி உன்னை இந்த உலகின் உச்சிக்கு கொண்டு செல்ல முடியும். என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒருபோதும் தாமதம் கிடையாது. அது எப்போது தேவையோ அந்த சரியான நொடியில் மிகச் சரியான வழியில் உன்னை வந்து சேரும். இதுவரை நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் வீண் போகவில்லை. அவை அனைத்தும் என் பாதங்களில் மலர்களாக விழுந்து உனக்கான நல்வினைகளாக மாறிவிட்டன. நீ எதையெல்லாம் இழந்தாயோ, எதை நினைத்தெல்லாம் விம்மி விம்மி அழுதாயோ, அவை அனைத்தும் பன்மடங்காக பல புது நல்ல வடிவங்களில் உன்னை வந்து சேரப்போகின்றன. வறண்டு போன உன் வாழ்வில் இனி பெருமழை பொழியப் போகிறது. உன் கைகளில் நிரம்பப் போகும் அந்த பெரும் பாக்கியத்தை தாங்கிக் கொள்ள உன் உள்ளங்கை இரண்டையும் அகலமாக விரித்துவை. உன் மனதில் உள்ள அத்தனை சஞ்சலங்களையும் இந்த சிவனின் நெருப்பிலிட்டு சாம்பலாக்கிவிடு. இனிமேல் இது நடக்குமா, நடக்காதா என்ற கேள்வியே உன் உதடுகளில் வரக்கூடாது. என் ஈசன் என் பக்கம் இருக்கிறான், அது நடந்துவிட்டது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையின் கர்ஜனை மட்டுமே உன்னிடம் இருக்க வேண்டும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடமும், நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அந்த சிவத்தை காண். உன்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீயே சித்திரவதை செய்வதை உடனே நிறுத்து. ஒரு சூரியனையும் ஒரு சந்திரனையும் ஒப்பிட முடியுமா? சூரியன் பகலில் ஒளிரும், சந்திரன் இரவில் குளிரும். இரண்டுமே இந்த உலகத்திற்கு அவசியம்தான். அதுபோலத்தான் நீயும். உனக்கான வெளிச்சத்தை பாய்ச்சும் நேரம் வந்துவிட்டது. உன் சிந்தனையில் சிவனை இருத்து, உன் செயலில் தர்மத்தை இருத்து. இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் ஒரு பெரும் திருவிழாவாக மாறும். உனக்கான அந்த சுபகாரியம், உனக்கான அந்த உயர்வு, உனக்கான அந்த வெற்றி உன் வாசல் தேடி வரும் ஓசையை நீ விரைவில் கேட்கப் போகிறாய். அந்த அற்புதத்தை நீ உன் கண்களால் காணப்போகிறாய். கலங்காதே, கைலாயநாதனின் திருவருள் உன்னை ஒரு காவியமாக மாற்றப் போகிறது. உன் முகம் இனி புன்னகையால் மட்டுமே பிரகாசிக்கும். இப்போது உன் கண்களை முழுமையாக மூடிக்கொள். உன் சிந்தனைகள் அனைத்தையும் ஒருமுகப்படுத்து. வெளியுலகின் எந்த ஓசையும் இனி உன் செவிகளுக்குள் நுழைய வேண்டாம். உன் நாடித் துடிப்பை மட்டும் இப்போது ஆழமாக கவனி. உனக்குள் ஓடும் ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் அந்த கைலாயநாதனின் அருள் கலந்துவிட்டதை நீ இப்போது முழுமையாக உணர வேண்டும். இத்தனை காலமாக உன் நெஞ்சை ஒரு பெரிய மலை போல அழுத்திக் கொண்டிருந்த அந்த பெரும் பாரம், உன் ஆன்மாவைச் சுற்றியிருந்த அந்த இருண்ட புகை மூட்டம் இப்போது சுக்குநூறாக உடைந்து சிதறிக் காற்றில் கரைந்துவிட்டதை நீ உணர்கிறாயா? ஆம், உன் ஆன்மாவைச் சுற்றியிருந்த அத்தனை இருளையும் என் கைலாயத்தின் பேரொளி முற்றிலுமாக விழுங்கிவிட்டது. என் நெற்றிக்கண்ணின் ஆசீர்வாதம் உன் மீது முழுமையாக படிந்துவிட்டது. இனி இந்த மூவுலகிலும் எந்த தீய சக்தியாலும், எந்த மனிதனின் பொறாமை குணத்தாலும், எந்த கிரகத்தின் சஞ்சாரத்தாலும் உன்னை ஒரு முடியளவு கூட நெருங்க முடியாது. நீ என் நேரடி பாதுகாப்பிற்குள் வந்துவிட்டாய். என் சூலாயுதம் உனக்கு கண்ணுக்குத் தெரியாத ஒரு கவசமாகச் சுழன்று கொண்டிருக்கிறது. பல இரவுகள் நீ படுக்கையில் படுத்தவாறு தூக்கம் வராமல் கூரையை பார்த்து கொண்டு வடித்த கண்ணீரை நான் அறிவேன். ஈசனுக்கு என்மேல் ஏன் இவ்வளவு கோபம்? மற்றவர்கள் எல்லாம் எந்த முயற்சியும் இல்லாமல் அனைத்தையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழும்போது நான் மட்டும் ஏன் ஒவ்வொரு சிறு விஷயத்திற்கும் இப்படி போராட வேண்டும்? எப்போதுதான் எனக்கான விடியல் பிறக்கும் என்று நீ உன்னிடமே கேட்டுக்கொண்டு விரும்பிய அந்த தருணங்களில் நான் உன் தலைமாட்டில்தான் அமர்ந்திருந்தேன். நீ சிந்திய ஒவ்வொரு துளிக்கண்ணீரையும் என் கைகளால் தாங்கிக் கொண்டுதான் இருந்தேன்.
ஆனால் அத்தனை சோதனைகளையும் நான் ஏன் உனக்கு கொடுத்தேன் தெரியுமா? சாதாரண களிமண்ணை கொண்டு எந்த ஒரு மாளிகையையும் கட்டிவிட முடியாது. அதை நெருப்பிலிட்டு சுட்டால்தான் அது வலிமையான செங்கலாக மாறும். உன்னை ஒரு மாபெரும் இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக, நீ இதுவரை சுமந்து வந்த கர்ம வினைகளை முற்றிலுமாக எரித்துச் சாம்பலாக்குவதற்காக நான் உனக்கு அளித்த அந்த நெருப்பு தீட்சைதான் அந்த வலிகளும் சோதனைகளும். இன்று நீ அந்த நெருப்பை முழுமையாக கடந்து வந்து விட்டாய். அசுத்தங்கள் அனைத்தும் எரிந்து போக இப்போது தூய பசும்பொன்னாக நீ ஜொலித்துக் கொண்டிருக்கிறாய். இப்போது நீ முழுமையான தகுதியை பெற்றுவிட்டாய். காலம் என்பது மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கிக் கொண்ட ஒரு மாயை. கைலாயநாதனின் கணக்கில் எதுவுமே முன்கூட்டியே வருவதுமில்லை, எதுவுமே தாமதமாக வருவதுமில்லை. உனக்கான அந்தச் சரியான தருணம், அந்த சுப முகூர்த்தம் இதோ இப்போது கனிந்துவிட்டது. இனி உன் பாதையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை மிக கவனமாக கேள். இதுநாள் வரை உனக்கு எதிராக நின்றவர்கள், உன்னை பார்த்து பரிகாசம் செய்தவர்கள், உன் திறமைகளை நிராகரித்தவர்கள் அனைவரும் திகைத்துப் போய் நிற்கும் அளவிற்கு உன் வாழ்வில் ஒரு மாபெரும் ஏற்றம் வரப்போகிறது. நீ எந்த ஒரு வாய்ப்புக்காக இத்தனை வருடங்களாக காத்து கிடந்தாயோ, அந்த வாய்ப்பு உன்னை தேடி உன் காலடியில் வந்து விழும். அது வெறும் வாய்ப்பல்ல, அது உன் தலையெழுத்தையே மாற்றி எழுதப் போகும் என் கைலாயத்தின் பரிசு. உன்னைச் சுற்றியிருக்கும் மனிதர்கள் ஆச்சரியத்தில் மூக்கின் மேல் விரலை வைப்பார்கள். எதற்கும் லாயக்கற்றவன் என்று உன்னை விமர்சித்த அதே வாய்கள் இனி உன்னை புகழ்ந்து பேசுவதை பார்த்து நீயே வியப்படைவாய். இது வெறும் வெளியுலகில் நடக்கப் போகும் மாற்றம் மட்டுமல்ல, உன் உள்ளத்திலும் ஒரு மாபெரும் ஆன்மீக பூகம்பம் நடந்து முடிந்திருக்கிறது. இனிமேல் காரணமே இல்லாமல் ஏற்படும் அந்த பயம் உனக்குள் எழவே எழாது. எதிர்காலத்தை நினைத்த அந்த நடுக்கம் இனி உன் அடிமனதில் கூட இருக்காது. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற அந்த தனிமை உணர்வு முற்றிலுமாக அழிந்துவிடும். ஏனென்றால் உனக்குள் இப்போது அந்த சிவமே குடிகொண்டுவிட்டது. காலையில் விழித்தெழும்போதே ஒரு மாபெரும் பேரரசனைப் போல, ஒரு பேரரசியைப் போல அத்தனை தைரியத்தோடு நீ கண் விழிப்பாய். நீ நடக்கத் தொடங்கும்போது உன் காலடிகளில் ஒரு அசாத்தியமான வேகம் இருக்கும். உன் வார்த்தைகளில் ஒரு புதிய காந்த சக்தி பிறக்கும். நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் எந்தவித தடங்களும் இல்லாமல் மிகச்சீராக வெற்றி பாதையில் பயணிக்கத் தொடங்கும். நீ என்னிடம் உருகி உருகி கேட்ட அந்த ஒரு மாபெரும் கோரிக்கை, நீ பல இரவுகள் கண் விழித்து கேட்ட அந்த ஒரு வரம், இதோ என் அருளால் முழுமை பெற்று அது உன்னை நோக்கிய பயணத்தை முடித்துவிட்டு உன் வாசலில் வந்து நிற்கிறது. நீ உன் இதய கதவை திறந்து அதை வரவேற்க வேண்டிய நேரம் இது. இதுவரை நீ இழந்த அத்தனை நல்ல விஷயங்களும் பன்மடங்காக, பல மடங்கு சிறப்பானதாக உன்னை தேடி வரும். வறண்டு போயிருந்த உன் குடும்பத்தில் இனி செழிப்பும் நிம்மதியும் பெருமழையாக பொழியும். உன் மூச்சுக்காற்றில் இனி எல்லையில்லா அமைதி தவழும். உன் கண்களில் இனி வெற்றி பெருமிதம் மட்டுமே மிளிரும். நீ செல்லப்போகும் இடமெல்லாம் உனக்கான தகுதியான மரியாதை உனக்காக காத்திருக்கும். இனி நீ எதற்கும் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. நான் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள். நீ என் பிள்ளை. உன் கரங்களை நான் மிக இறுக்கமாக பற்றிக் கொண்டிருக்கிறேன். எந்தச் சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் இந்த கரங்கள் உன்னை ஒருபோதும் கைவிடாது. நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு புதிய முடிவிலும் நான் உனக்கு துணையாக நிற்பேன். நீ உழைக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு சக்தியாக இருப்பேன். நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் நான் உனக்கு தாயாக வந்து ஆசுவாசப்படுத்துவேன். என் மீது நீ வைத்திருக்கும் இந்த பரிசுத்தமான கலப்படமில்லாத பக்தி ஒன்றே உனக்கான மாபெரும் அஸ்திவாரம். அது உன்னை இந்த உலகத்தின் ஆகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும். உன் கடந்த காலத்தை இன்றோடு, இதே வினாடியோடு முற்றிலுமாக மறந்துவிடு. உனக்கு துரோகம் செய்தவர்களை முழுமையாக மன்னித்து விட்டுவிடு. அவர்கள் செய்த கர்மாவின் பலனை நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ உன் புதிய வாழ்க்கையை தொடங்கு. உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கற்பனையையும் விட்டுவிடு. ஏனென்றால் உன் எதிர்காலத்தை என் கைகளில் நான் எடுத்துக்கொண்டு விட்டேன். உன் வாழ்க்கை இனி ஒரு அழகிய தேரோட்டமாக எந்த தடங்களும் இன்றி பூக்கள் தூவிய பாதையில் மிக இனிமையாக நகரும். நீ நினைத்தது நடக்கும், நீ கேட்டது கிடைக்கும், நீ தொட்டது அனைத்தும் துலங்கும். இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் சுபமே. இறுதியாக என் அருளை பெற்ற பிள்ளையான உனக்கு ஒரு இறைப்பணி காத்திருக்கிறது. இந்த சிவனின் திருவாக்கு உன் ஆன்மாவின் ஆழம் வரை சென்று உன்னை தொட்டிருந்தால், உன் மனக்காயங்களை ஆற்றி உனக்குள் ஒரு புதிய நம்பிக்கை பேரொளியை ஏற்றியிருந்தால், இந்த அருளை நீ மட்டும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் கொண்டு சேர். நமது சிவனே துணை அலைவரிசையோடு உன்னை நிரந்தரமாக இணைத்துக்கொள். இந்த இறை வார்த்தைகளுக்கு உனது விருப்பத்தை பதிவு செய். வாழ்வில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல், அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று அறியாமல் காரிருளில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் ஒரு உயிருக்காவது இதை பகிர்ந்து கொள். நீ செய்யும் இந்த ஒரு சிறு தொண்டு முற்றிலும் நொறுங்கிப் போயிருக்கும் இன்னொருவர் வாழ்வில் ஈசன் ஏற்றும் பெரும் தீபமாக மாறும்.
அதுவே நீ எனக்குச் செய்யும் மிகப்பெரிய கைமாறு. கைலாயநாதனின் பெருங்கருணை உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் என்றும் வற்றாத ஜீவநதியாக பாய்ந்து கொண்டே இருக்கும். அனைத்தும் சிவமயம். ஓம் நமச்சிவாய.